ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட தான் வந்திருக்கேன். போல்ட் பிராண்ட்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதே போல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போல்ட் ட்ரிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாடல் வந்து மோஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் வாட்சா வந்து இருந்தது இந்தியாவில. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என் கையில இருக்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா போல்ட் ட்ரிஃப்ட் பிளஸ். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. பழைய வெர்ஷனோட பாத்தீங்கன்னா இதுல வந்து அப்கிரேட் பண்ணி நல்லா பூஸ்ட் அப் பண்ணி நிறைய கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டரி பேக்கப் ஆகட்டும், நிறைய வாட்ச் ஃபேசஸ் ஆகட்டும், ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்கு, இன்பில்ட் மைக் இருக்கு, இன்பில்ட் ஸ்பீக்கர் இருக்கு. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்க. எல்லாமே டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு 1500 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எல்லாமே டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் வந்து குமரவேல். நம்ம சேனல்ல பொதுவா எல்லாம் எலக்ட்ரிக்கல் கேஜெட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் போன், லேப்டாப், வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவி சொல்லிட்டு எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை கண்டிப்பா எனேபிள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எல்லாமே அனலாக்ல இருந்து கன்வெர்ட் ஆயிட்டு டிஜிட்டலா போயிட்டு இருக்காங்க. 4 LCD டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, இதுல ப்ளூடூத் காலிங், மேப்ஸ், யூடியூப் எல்லாமே வந்து இதுல வந்துருச்சு. எல்லாமே வந்து கை கடக்கமா வந்து கையிலே வந்து வந்துருச்சு. உங்களோட ஹெல்த் மானிட்டரிங் ட்ராக் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல எல்லாமே வந்து டீட்டெயிலா வந்து இருக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்லயே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே வராங்க. ஹை பட்ஜெட்ல போனாதான் வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் உங்களால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தது. பட் இப்போ வந்து ஓவர் கம் பண்ணிட்டு எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே வராங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்காவும் போயிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து 1500, 1200 அந்த மாதிரி ரேஞ்சிலே வந்து நிறைய வந்து பிரீமியம் பிராண்ட்ஸ்ல வந்து கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் வாட்சே வந்து கொடுத்திருக்காங்க. இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து அன்பாக்ஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பதான் வந்து ரிவ்யூ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட ஃப்ரண்ட் வியூ வந்து பாத்தீங்கன்னா போல்ட் ட்ரிஃப்ட் பிளஸ் சொல்லிட்டு அவங்க ப்ராடக்ட்டோட மாடல் வந்து சொல்லியிருக்காங்க. வாட்சோட பிக்சர் வந்து டீட்டெயிலா வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழே வந்து பாட்டம்ல மேட் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 1 year வாரண்டி, ப்ளூடூத் காலிங், ஹெல்த் மானிட்டரிங், IP68 கண்டிப்பா வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொடக்ஷன் தான் இது வந்து ஒரு ஹையர் வாட்ச் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து கொடுத்திருப்பாங்க. 1.85 இன்ச்சஸ்ல வந்து TFT டிஸ்பிளே, கண்டிப்பா ஒரு பெரிய டிஸ்பிளே தான் வந்து கொடுத்திருக்காங்க. 1 year வாரண்டி வந்து கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் வந்து ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேன் அண்ட் செக்யூர் சொல்லிட்டு ஒரு QR கோட் கொடுத்திருக்காங்க. பிளஸ் வந்து வாரண்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான QR கோட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. டீடைலா வந்து கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதை சார்ஜ் பண்றதுக்கான சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் கேபிள் USB சைடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. பிரீமியம் குவாலிட்டியிலே வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சாலிட் பிளாஸ்டிக்லயே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சைடுல வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டாவே இருக்கு. எத்தனை வாட்டி ஓட்டினாலும் வந்து கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு போனாலே அட்ராக்ட் வந்து கண்டிப்பா ஆகிடுது. கொஞ்சம் நல்லாவே கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா வந்து நம்மள்ட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெதர் ஸ்மார்ட் வாட்ச். குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா லெதர் ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து கொடுத்திருக்காங்க. லெதர் குவாலிட்டி நார்மலான ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல, ஒரு பிரீமியம் ஸ்மார்ட் வாட்ச்ல லெதர் குவாலிட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்திருக்காங்க. நிறைய வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸ்பிளாஷ் ப்ரூஃப்லாம் வந்து தண்ணில எல்லாம் போட்டு தொடச்சு பார்த்தாலுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். வாட்சோட ஒரு செல் வந்து பாத்தீங்கன்னா போல்ட்னு சொல்லிட்டு என்கிரேவிங் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா லெதர் பின்னாடி பி போல்ட் பி லிமிட்லெஸ் சொல்லியிருக்காங்க. வாட்சோட பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இதோட ஹெல்த் மானிட்டரிங் சென்சார் இருக்கு. அது மட்டும் இல்லாம சார்ஜ் பண்றதுக்கு சார்ஜோட பின் இருக்கு. சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனலாக் பின் மாதிரி வந்து ஒரு பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வாட்சோட பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் பினிஷ் வந்து கொஞ்சம் டீசென்டா பிரீமியமா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்பிளேயோட சைஸ்ன்றது எல்லாமே வந்து பாலி கார்பனேட் மெட்டீரியல் தான் இது. பேக் சைடுல வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் பெல்ட் தான் இது. பட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் பினிஷிங்ல கொடுத்திருக்காங்க. ஒரு மெட்டல் பாட். ஓகே, வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே தான் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே இது. பில்ட் குவாலிட்டின்றது கொஞ்சம் நல்லா டீசென்டா இருக்கு. ஜஸ்ட் வந்து இதை பூட் அப் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாட்ச் வந்து ஆன் ஆகும்போது உங்களுக்கே தெரியும் போல்ட்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷன் வந்தது. ஜஸ்ட் போல்ட் வந்து சிம்பிள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்கேன் டு டவுன்லோட் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அன்பாக்சிங் வந்து பாத்துருப்பீங்க. இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட பில்ட் அண்ட் டிசைன். இந்த பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு 1500 ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான் இது. பில்ட் டிசைன் வந்து ஃபுல்லா வந்து ஒரு பாலிகார்பனேட் இல்லாம மெட்டல் பிளஸ் ஒரு பாலிகார்பனேட், ஒரு பார்சலி வந்து மெட்டல் வந்து கொடுத்திருக்காங்க. மெட்டல் பினிஷிங் கொடுத்திருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு லுக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீமியம் லுக்காவே இருக்கு. யூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான வாட்ச் வந்து நான் வியர் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா நல்லா தான் இருக்கு.
சோ வாட்சோட பட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டாவே இருக்கு, மைல்டான பட்டன்ஸாவும் இருக்கு, ரொம்ப ரெஸ்பான்சிவாவும் இருக்கு. நிறைய டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் வந்து நீங்க வந்து ஃப்ரண்ட் சைடுல உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டர்ன் ஆன் ஆகிற மாதிரி டிஸ்பிளே இருக்கு. ஜஸ்ட் இது எல்லா வாட்ச்லயுமே இருக்கிற மாதிரி தான். இதோட ரெஸ்பான்சிவ் டைம் வந்து சில வாட்ச்ல ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுல ஒரு டைம் மிஸ் ஆகும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கு, ஃபாஸ்டாவும் கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ச்ல வந்து ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்கு. சோ மைக் குவாலிட்டி வந்து நான் பேசி பார்த்தேன், ஜஸ்ட் நிறைய கால்ஸ் வந்து பேசி பார்த்தேன், நல்லாவே கிளாரிட்டியாவே இருக்கு. மைக் குவாலிட்டி ஒரு நல்ல ஒரு மீடியம் குவாலிட்டி நல்லாவே கொடுத்திருக்காங்க. பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்க வந்து உங்க மியூசிக் வந்து பிளே பண்ணிக்க முடியும். மைல்டா நல்லா தான் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு பெரிய ஸ்பீக்கர்ல வச்சு கேட்கற மாதிரிலாம் இருக்காது. சோ மைல்டா வந்து ஒரு வாட்ச்ல வந்து ஜஸ்ட் நீங்க வந்து எங்கேயோ இருக்கு மொபைல், ஜஸ்ட் நீங்க வந்து உங்க கால் வந்து அட்டென்ட் பண்ணி யார் பேசுறாங்க என்ன நம்பர் சோ அட்டென்ட் பண்ணி இங்கே இருந்து பேசிக்க முடியும்னா அது ஒரு நல்ல ஃபீச்சர் தானே, அது கண்டிப்பா நல்லதா இருக்கும். பட் இதுல வந்து உங்களால வந்து ஒரு சின்ன ஒரு மைல்டா பாட்டும் கேட்டுக்க முடியும், இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். சோ ப்ளூடூத் 5.1 இருக்கிறதுனால ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு போல்ட் ஃபிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் பேர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிஃப்ட் பிளஸ்னு இல்லாம போல்ட் எஸ் பிளஸ் சொல்லிட்டு வரும், ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல இன்டர்ஃபேஸ் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுல வந்து 150 பிளஸ் வாட்ச் ஃபேசஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ வாட்ச் ஃபேசஸ்னா வந்து ஃப்ரண்ட்ல நீங்க ஜஸ்ட் வந்து சென்டர்ல டேப் பண்ணி ஹோல்டு பண்ணாலே வந்து நிறைய வாட்ச் ஃபேசஸ் வந்து வரும். ஜஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஒரு வாட்ச் ஃபேசஸ். இது ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்ச் ஃபேசஸ் இது. சோ ஜஸ்ட் நீங்க வந்து 150 பிளஸ் வாட்ச் ஃபேசஸ் வந்து கிளவுட் பேசிஸ்ல வந்து நீங்க ஜஸ்ட் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சோ அந்த டைம்ல வந்து அப்டேட்டிங் சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஃபீச்சரும் கொஞ்சம் நல்லா தான் கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேசஸ் என்னோட வால்பேப்பர்ஸ் எனக்கு பிடிச்ச போட்டோ வந்து கஸ்டமைஸா நான் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வச்சுக்க முடியும். உங்களோட ஸ்மார்ட் போன்ல எடுத்த போட்டோவே நீங்க ஜஸ்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஜஸ்ட் அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். சோ இந்த வாட்சோட ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே. சோ இந்த பிரீமியம் குவாலிட்டில இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய டிஸ்பிளே எந்த ஸ்மார்ட் வாட்ச்மே கொடுக்கறது இல்ல. 1.85 இன்ச் வந்து TFT டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இதோட பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. சோ 500 nit பிரைட்னஸ்னால கண்டிப்பா வந்து நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது ஒரு வெயில், இதுக்கப்புறம் சம்மர் சீசன்ல வெயில் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாப்பீங்க. ஜஸ்ட் அந்த டைம்ல யூஸ் பண்ணும்போது வெளியிலுமே கூட வந்து உங்களுக்கு நல்லா கிளியரா வந்து வியூ வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் 500 nits பிரைட்னஸ் இருக்கிறதுனால. பட் ஆவரேஜா வந்து 350 அந்த மாதிரி நிறைய வாட்சஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 500 nits பிரைட்னஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வாட்சோட UI வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைலா நீட்டா கொடுத்திருக்காங்க. சோ வந்து டாப்ல இருந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பேசிக்ஸ் ஆன செட்டிங்ஸ் இருக்கு. பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அப்படியே பிளஸ் பண்ணீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அப்படியே பேக் வந்தீங்கன்னா வந்து நைட் மோட் இருக்கு. கேமரா வந்து நீங்க ஜஸ்ட் வந்து உங்க மொபைல்ல கேப்சர் பண்ணிக்க முடியும். பிளாஷ் லைட் வந்து கொடுத்திருக்காங்க. பிளாஷ் லைட் நீங்க டீடைலா வந்து சோ பிரைட்னஸ் பிளாஷ் லைட்லயே வந்து கொடுத்திருக்காங்க. பேசிக்கான செட்டிங்ஸ் இருக்கு. அதுல வந்து டிஸ்பிளே, டு நாட் டிஸ்டர்ப், லோ பவர் மோட், போன் ரீசெட், இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஆன பேசிக் செட்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரைட் சைடு ஸ்வைப் பண்ணீங்கன்னா வந்து ரீசெண்டா உங்களோட வந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்க மொபைல்ல எந்தெந்த ஆப் வந்து நீங்க அலோவ் பண்ணிருக்கீங்களோ, எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இதெல்லாமே வந்து டீடைலா இதோட நோட்டிபிகேஷன் கிளியரா வந்து வியூ நல்லாவே இருக்கு, நல்லா கஸ்டமைஸா வந்து கொடுத்திருக்காங்க. சோ பாட்டம்ல இருந்து டாப்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வந்து ஆக்டிவிட்டி, டேட்டா, போன், ஸ்லீப், ஹார்ட் ரேட், பிபி, SpO2, எக்ஸசைஸ் சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு, வெதர் இருக்கு, மெசேஜ், AI அசிஸ்டன்ட் இருக்கு, கேமரா இருக்கு. ஓகே, சோ சிம்பிளா நல்ல ஒரு பெரிய ஐகான்லயே கொடுத்திருக்காங்க. எக்ஸசைஸ் வந்து டேப்ல கிளிக் பண்ணீங்கன்னா 100 பிளஸ் ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டீடைலா வந்து சப் கேட்டகரியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சோ வாக்கிங் இருக்கு, அது மட்டும் இல்லாம ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங் சொல்லிட்டு நிறைய கொடுத்திருக்காங்க. சோ அதுலயே வந்து பிளஸ் சிம்பிள் இருக்கு, அதை ஆட் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். வாட்டர், பாப்புலர் சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க. SpO2, ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து கேஷுவலா மானிட்டர் வந்து கண்டிப்பா நல்லா தான் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இது அப்படியே அக்யூரேட்டா நீங்க நம்பாம, எக்ஸாம்பிளுக்கு வந்து அக்யூரேட்டா இதை நம்பி நீங்க ஹார்ட் ரேட் பண்ணாம ஜஸ்ட் வந்து ஒரு கேஷுவலான ஒரு ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டமா நீங்க வச்சுக்கோங்க. ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நீங்க அலாரம் செட் பண்ணிக்கலாம், உங்க மொபைல் வந்து கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ரிமைண்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். சோ உங்களோட ஹெல்த் வந்து மெடிசன் போடுறதுக்கு எப்ப வந்து மெடிசன் போடணும் அதுக்கு ஒரு அலாரம் செட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து டீடைலா வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்துக்க முடியும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் அண்ட் பேட்டரி பேக்கப், இதுதான் முக்கியமான விஷயம் கூட. சோ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறது பெருசு இல்ல, பட் வந்து அது பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு பாக்குறது இது. சோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட 7 days வந்து பேட்டரி பேக்கப் இருக்குதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து நிறையவே வந்து ஸ்டாண்ட் பையா வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா யாரும் வந்து ஸ்டாண்ட் பை வச்சுக்க போறது இல்ல, யூஸ் பண்றதுக்கு நம்ம வாங்குறோம். பட் இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு 25 days வந்து பேட்டரி பேக்கப் கண்டிப்பா அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 days வந்து நல்லா நீங்க ஹெவியா ப்ளூடூத் காலிங் பண்ணும்போது 3 to 5 days பேட்டரி பேக்கப் கண்டிப்பா வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வருது. இப்ப இருக்கிற பிரீமியம் பிராண்ட்லாம் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க.
பிளஸ் இது வந்து சார்ஜ் பண்றதுக்கான டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் சார்ஜ் பண்ணும்போது உங்களால ஒரு நாள் ஃபுல்லாமே வந்து பேட்டரி பேக்கப் இதால வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சார்ஜ் பண்றதுக்கு இது வந்து 2.5 மணி நேரம் எடுக்குது ஃபுல்லா சார்ஜ் பண்ணி கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஒரு நல்ல ஒரு பிரீமியம் பிராண்ட்ல வந்து கொடுக்கிற IP68 ப்ரொடெக்ஷன் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போல்ட் ட்ரிஃப்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா போல்ட் ட்ரிஃப்டே வந்து கண்டிப்பா நல்ல ஒரு லான்ச்சிங்ல நல்ல ஒரு இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் வாட்சா வந்து இருந்தது போல்ட் ட்ரிஃப்ட். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட அப்கிரேட் வெர்ஷன் கண்டிப்பா வந்து நல்ல எதிர்பார்ப்பு தான் வந்து மக்கள் கூட வந்துட்டு இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பிரீமியம் பிராண்ட்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோட குவாலிட்டி வந்து பிரீமியமா தான் வந்து இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. கால் குவாலிட்டி மைக் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா தான் கொடுத்திருக்காங்க. ஒரு மீடியமான இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் நல்லா ஹைஃபைவே கொடுத்திருக்காங்க. சோ இதோட டிஸ்பிளே தான் வந்து ஹைலைட். 1.85 இன்ச் வந்து டிஸ்பிளே சைஸும் இருக்கு. சோ ஓவர்வியூவா பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்மார்ட் வாட்ச் தான் இது. சோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட ரிவ்யூ வந்து எப்படி இருந்தது, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்டா நான் ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா ஒரு நல்ல டெக் அப்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழோட இருப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.